வெல்கம் டு ஹர்ஷாஸ் லேர்னிங். இன்னைக்கு நாம பார்க்க போகிற லெசன் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் ஒன்றில் இருக்க ஒளி பிறந்தது அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் நம்ம இந்தியாவோட பெருமையான விஞ்ஞானியும் முன்னாள் குடியரசுத் தலைவருமான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மாணவர்களை சந்திக்கிற ஒரு இன்சிடெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஒரு நாள் ஸ்கூலில் தொழில்நுட்ப கண்காட்சிக்கு, அதாவது நம்ம எக்ஸிபிஷன் சொல்லுவோம் இல்லையா, சயின்ஸ் எக்ஸிபிஷன், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஸ்கூல்லேருந்து பசங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ரொம்பவே வித்தியாசமான அறிவியல் கண்டுபிடிப்பையும் புது புது முயற்சியும் பார்த்து பசங்க ரொம்பவே வியந்து போகிறாங்க. அப்போது அங்கே இருக்க கலாம் அரங்கு அப்படின்ற ஒரு போர்டை கவனிக்கிறாங்க. அது அவங்கள ரொம்பவே ஈர்க்குது. அந்த கலாம் அரங்குக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு பெரிய திரை இருக்குது. திரைனா ஸ்க்ரீன் இருக்குது. அங்கே சயின்ஸ் எக்ஸிபிஷனில் ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டாக என்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நம்மளோட முன்னாள் குடியரசுத் தலைவர் மற்றும் சிறந்த விஞ்ஞானியான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கிட்ட கேள்விகள் கேட்டு அவர் அதுக்கு ரியல் டைமில் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தராக கேள்விகளை கேட்க ஹாலோகிராம் டெக்னாலஜி மூலமாக அப்துல் கலாம் ஐயா அவர்கள் என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டுன்னு வாங்க லெசனுக்குள்ளே பார்க்கலாம். முதல் கேள்வி, அருண்மொழி அப்படின்ற ஒரு பையன் கேட்டிருக்கான். அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணம் என்ன? முதல் நிகழ்வு அப்படின்னு கேட்டிருக்கான். உங்களுக்கு எந்த எந்த ஒரு இன்சிடென்ட் மூலமாக சயின்ஸ் மேலே, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மேலே இவ்வளோ ஒரு ஈர்ப்பு வந்தது, அட்ராக்ஷன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அருண்மொழி அப்படின்ற ஒரு பையன் கேட்குறான். இந்த கேள்விக்கு கலாம் ஐயா அவர்கள் பதில் அளிக்கிறாரு. என்னன்னா, அவர் 10 வயசாக இருக்கும்போது அவரோட அறிவியல் ஆசிரியர், அதாவது சயின்ஸ் டீச்சர், பேர்ட்ஸ் எப்படி பறக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணாராம். அப்போது அன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணதில் வியந்து போன கலாம் அவர்கள் அன்னைக்கு முடிவெடுத்தாராம், நாமளும் என்னைக்காவது வானத்தில் பறந்தே ஆகணும் அப்படின்னு. அன்னையிலேருந்து தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மேலே இவருக்கு ரொம்பவே ஆர்வம் வந்ததாக சொல்லியிருக்காரு. அடுத்த கொஷின், தேன்மொழி அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க. நீங்கள் படித்த புத்தகத்திலேயே உங்களுக்கு மிக மிக பிடிச்ச புத்தகம் எது அப்படின்னு சொல்லிட்டு கலாம் ஐயா கிட்ட கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு கலாம் ஐயாவோட பதில், அவருக்கு மிக மிக பிடிச்ச புத்தகம் திருக்குறள் மற்றும் லிலியன் வாட்சன் அப்படின்றவர் எழுதிய லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப் அப்படின்ற புத்தகம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பதிலளிச்சிருக்காரு. அடுத்ததா அப்துல்லா அப்படின்ற ஒரு பையன் கேட்ட கேள்விக்கு தான் கலாம் அவர்கள் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பதிலை தந்திருக்காரு. என்ன கேள்வின்னு பார்ப்போமா? அப்துல்லாவோட கேள்வி என்னன்னா, நீங்கள் மிக மிக நிகழ்ந்த ஒரு தருணம் என்ன? நீங்கள் ஏவுகணையை செலுத்தின அந்த நிமிஷம் தானே அப்படின்னு கேட்குறான். இந்த கேள்விக்கு கலாம் அவர்களோட பதில் என்ன தெரியுமா? இல்லை அப்படிங்கிறது தான். அப்போ எப்போ அவர் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தாருன்னு சொல்கிறாரு. வாங்க என்னென்னு பார்ப்போம். போலியோனால் பாதிக்கப்பட்டவங்க 3 கிலோ எடை உள்ள செயற்கை கால்களை பயன்படுத்தி தான் நடந்துட்டு இருந்தாங்களாம். இதுக்கு கலாம் அவர்கள் பாதுகாப்பு கருவிகளில் யூஸ் பண்ணுற கார்பன் இழையை யூஸ் பண்ணி வெறும் 300 கிராம் எடை உள்ள செயற்கை கால்களை கண்டுபிடிச்சு அவங்க அதை யூஸ் பண்ணி நடக்கிறத பார்க்கும்போது தான் நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். அந்த நிகழ்வு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை தந்துச்சு அப்படின்னு கலாம் அவர்கள் ஆன்சர் பண்ணியிருக்காரு. அடுத்த கேள்வி, வான்மதி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க. 100 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட இந்தியா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஐயா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு கலாம் அவர்கள், இந்தியா 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த 3 சிறப்பம்சங்களை பெற்றிருக்கும்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 3 சிறப்பம்சம் என்னன்னா, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாலந்தா பல்கலைக்கழகத்தில் எஜுகேஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததோ அதே மாதிரி நம்ம இந்தியாவில் எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்பவே நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் ஒன், இரண்டாவதாக நாம் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்க இயற்கை வளங்கள் எல்லாமே தீர்ந்து போய் நாம் விண்வெளிக்கு அனுப்பின சேட்டலைட்ஸ் இருக்குல்ல, ஏவுகணை, அது சூரிய சக்தி மூலமாக நமக்கு எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மூன்றாவதாக அவர் நம்பக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? மனித இனம் நாம் செவ்வாய் கிரகத்தில் குடியேறி இருப்போமா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இந்த பதிலை கேட்ட உடனே மேரி அப்படிங்கிற ஒரு சிறுமி, செவ்வாய் கோளில் மனிதர் வாழ முடியுமா ஐயா? சரி, நிலவுக்கு எங்களெல்லாம் எப்போ கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதற்கு கலாம் அவர்களோட பதில் என்ன தெரியுமா? 525 கிலோ எடையுள்ள செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியிருக்கு. இதே மாதிரி வரும் காலங்களில் மனிதர்கள் பயணிக்கக்கூடிய செயற்கைக்கோளையும் இந்தியா கண்டிப்பாக தயாரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வரும் காலங்களில் நிலவுக்கு மனிதர்கள் செல்லலாம் அப்படின்னு கலாம் அவர்கள் சொன்னதை கேட்டு ஃபாத்திமா அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு திடீர்னு ஒரு கேள்வி.
நம்ம நிலவிற்கு செல்லலாம் அப்படின்னா, சூரியனுக்கு கூட போக முடியுமா? அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதற்கு கலாம் ஐயா அவர்கள் சொன்ன பதில், "சூரியன் தொடர்ந்து எரிஞ்சுட்டே இருப்பதனால, அது ஒளியையும், வெப்பத்தையும் வெளியிட்டு கொண்டே இருக்குமாம்." இன்றைய காலகட்டத்தில இப்போதைக்கு அந்த சூடையும், வெப்பத்தையும் தாங்கக்கூடிய ஒரு கருவி நம்மகிட்ட இன்னும் இல்ல. பின்வரும் காலத்துல அந்த மாதிரி ஒரு சிறப்பான கருவிய கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பா சூரியனுக்கும் நம்ம வந்து மனிதர்கள் செல்லலாம் அப்படின்னு கலாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி இளம்பிறை அப்படின்ற ஒரு பையன் கேட்குறான். ஐயா, உலகத்தோட முதல் விஞ்ஞானியா யார கூறலாம் அப்படின்னு கேட்குறான். உங்க பார்வையில சொல்லுங்க அப்படின்னு. இந்த கேள்விக்கு கலாம் ஐயாவோட பதில் என்னன்னா, அறிவியலோட அடிப்படையே கேள்வி கேட்கிற தன்மை தான். அறிவியல், சயின்ஸ் இவ்ளோ டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரே ரீசன், முக்கியமான ரீசன் கேள்வி கேட்கிறது தான். அப்படி பார்த்தா, குழந்தைகளோட கேள்வி கேட்கிற தன்மைக்கு தான் முடிவே இல்ல. ஸோ, கேள்வி கேட்கிற ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான் அப்படிங்கிறாங்க. ஸோ, குழந்தைகளாகிய நீங்க தான் இந்த உலகத்தோட முதல் விஞ்ஞானி அப்படின்னு சொல்றாரு. அடுத்த கேள்வி கவி அமுதன் அப்படின்ற ஒரு பையன் கேட்குறான். நாங்க தான் முதல் விஞ்ஞானியா? அப்படின்னா, வளர்ற இந்தியாவுக்கு எங்களோட பங்கு என்னவா இருக்கணும்? நாங்க என்ன எவ்வளோ எஃபோர்ட் போட்டா நம்ம இந்தியா நல்லா முன்னேறும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறான். இந்த கேள்விக்கு கலாம் ஐயா அவர்கள், மாணவர்களாகிய நீங்க தான் வருங்காலத்துல எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலுமே, அதுல உயர்ந்த குறிக்கோள மனசுல வச்சுக்கணும். அந்த குறிக்கோள அடையறதுக்கு கடுமையா முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. கடைசி கேள்விய வெண்பா அப்படிங்கிற ஒரு மாணவி கேட்குறாங்க. "வெற்றியை அடையும் வழி எது ஐயா?" அப்படின்னு. வெற்றியை அடைய 2 வழிகள் உள்ளன அப்படின்னு கலாம் ஐயா சொல்றாரு. 1 நம்மளோட அறிவ வளர்க்குற எல்லாரோட பேச்சையும் கவனமா கேட்கணும். 2வது முயற்சி, கடின உழைப்பு தான் உயர்வு மற்றும் வெற்றிய தரும் அப்படின்னு சொல்லி, "நன்றி குழந்தைகளே" என்றபடி திரையிலிருந்து அப்துல் கலாம் மறைகிறார். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள சந்திச்சதுனால, பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா அரங்க விட்டு வெளிய வராங்க. இதோட இந்த பாடம் நிறைவு பெறுது. இந்த பாடத்தோட சிறப்பு என்னன்னா, இது ஒரு பெரிய மனிதரோட வாழ்க்கைய மட்டும் சொல்லல. ஒரு நல்ல மனிதன் எப்படி யோசிக்கணும், மத்தவங்களுக்கு எப்படி உதவி செய்யணும், வாழ்க்கையில வெற்றி பெற என்னென்னலாம் குணங்கள் வேணும்னு நமக்கு சொல்லி தருது. இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன லெசன் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லெசன்ல மீட் பண்ணலாம். Please do subscribe for Harsha's Learning and follow. Thank you.